ஹலோ நண்பர்களே! தொட்டால் தங்கம் கதைய பத்தி பார்ப்போமா? ஒரு நகரத்துல மிடாஸ் என்ற பெயருடைய சக்தி வாய்ந்த அரசர் இருந்தார். அவருக்கு சக்தியை விட பேராசையே அதிகம் இருந்தது. அவர் தனது ராஜ்யத்தை சுற்றியுள்ள நாடுகளை கொள்ளையடித்தும் வந்தார். ஒருமுறை தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருந்த போது கடவுள் அவர் முன் தோன்றி, "ஏ அரசரே, நான் உங்களது பிரார்த்தனையால் மகிழ்ச்சி அடைகிறேன். உனது ஆசையை கூறு, நான் அதை உனக்கு வழங்குகிறேன்" என்று சொன்னார். பேராசை கொண்ட அரசர் தாழ்மையுடன், "மிக்க நன்றி தெய்வமே, நான் எதை தொட்டாலும் அது தங்கமாக மாற வேண்டும் என்ற வரத்தை அருளுங்கள்" என பரிந்துரைத்தார். தெய்வம் சிரித்துக்கொண்டே கூறியது, "அவ்வாறே செய்கிறேன். இப்பொழுது முதல் நீ எதை தொட்டாலும் அது தங்கமாக மாறும்." மிடாஸ் வரத்தை பெற்ற மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு திரும்பினார். அவர் தான் பெற்ற வரத்தை சோதனை செய்ய விரும்பினார். ஒரு தூணை தொட்டார். அது அரண்மனை முழுவதும் தங்கமாக மாற்றியது. அப்பொழுது முதல் அவர் எதை தொட்டாலும் அவை யாவும் தங்கமாக மாறின. இந்த வரத்தினால் மிடாஸ் முதலில் மகிழ்ச்சியுற்றாலும் அவரது மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. அவர் பசியுடன் உணவுகளை தொட்டால் அவை யாவும் தங்கமாக மாறின. தண்ணீரும் அவர் தொட்டவுடன் தங்கமாக மாறியது. பழங்கள் தங்கமாக மாறின. அரசரால் எதையும் யாரையும் மிகவும் நேசிப்பவரை கூட தொட முடியவில்லை. ஒரு முறை அவரது அன்பு புதல்வி ஓடி வந்து பாசத்துடன் அவரை கட்டிப்பிடித்தாள். ஐயோ! அந்த இளம் பெண்ணும் தங்கமாக மாறினாள். அப்பொழுதுதான் மிடாஸ் தன் பேராசையாக மிகவும் வருந்தினார். அவர் அப்படி மண்டியிட்டு கீழே அமர்ந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். தெய்வம் அவர் முன் தோன்றி, "மிடாஸ், நீ உனது சக்தியால் மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? எல்லாம் தங்கமாக மாறுகின்றதா? அதுவே நீ விரும்பிய வரம் ஆயிற்றே" என்று கேட்டார். "தயவு செய்து என்னை கேலி செய்து துன்புறுத்தாதீர்கள். எனக்கு இந்த சக்தி எதுவும் தேவையில்லை. நான் சாதாரண மனிதனாகவே இருக்க விரும்புகிறேன். எனது கொடுமைகளையும் பேராசைகளையும் என்னை விட்டு சென்று விட்டன" என்று மிடாஸ் அழத் தொடங்கினார். "நான் இரக்கமும் புரிதலும் உடைய புதிய அரசனாக மாற வேண்டும்" என்று தொடர்ந்து மண்டியிட்டார். உடனே தெய்வம் அவரிடம் கொடுத்த சக்தியை திரும்ப எடுத்துக்கொண்டது. பிறகு மிடாஸ் நீதியுடனும் பாசத்துடனும் தனது ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். நாட்டு மக்களிடம் மிடாஸ் ஒரு உன்னதமான அரசர் என்ற நற்பெயரும் எடுத்தார். இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பேராசையே பெரும் துன்பங்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. என்ன நண்பர்களே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். பாய்.